வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு எண்ணெய் கத்திரிக்காயும் சவுக்காய் வச்சு எப்படி ஒரு கூட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சவுக்காய் கூட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு டம்ளரில் பாதி எடுத்தோம்னா ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா கழுவிட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழந்துடக்கூடாது, பருப்பு வேகாமவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வரணும். அது வரையும் வேக வச்சு ஒரு பக்கெட்டு ஓரமாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பூண்டு, 4 பச்சை மிளகா, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணுறப்பவே நீங்கள் கத்திரிக்காயை செக் பண்ணிக்கோங்க, பூச்சி இருக்கான்னு. செக் பண்ணிவிட்டு நல்லா கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் தான் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ கடாய் எடுத்து எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கத்திரிக்காய் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். லைட்டாக உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வதக்கிடுங்க. கலர் மாதிரி இந்த கத்திரிக்காய் பாதி அளவு வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கத்திரிக்காய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெந்திருக்கு. நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒரு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் நம்ம ஒன்றா போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த கடாயிலே நம்ம ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். பச்சை மிளகா, இந்த தேங்காய் ஒரு 2-3 துண்டு தேங்காய், இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வர்றப்ப தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு உப்பு, இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு பின்னாடி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வதக்கினது எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இப்போ திரும்ப நம்ம அதே பாத்திரத்தில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா வதங்கி வர்றப்ப ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், சீரகமும் மல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பொடி, இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு
இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கறத நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பின்னாடி இந்த கத்திரிக்காயையும் இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். நல்லா கொதி வந்த உடனே இந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இப்போ ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூட்டு ரெடி பண்ணிக்கிடலாம். சவுக்காவை வந்து கூட்டு செஞ்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காயும் வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர்றப்ப இந்த வரமிளகாயம் எடுத்து இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த சவுக்காயை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு நல்லா வெந்து பாதி வெந்ததுக்கு பின்னாடி இந்த பாசிப்பருப்பு எல்லாம் எடுத்து இது கூட கொட்டிட்டு திரும்ப வேக விட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வந்துடுச்சு பாதி அளவு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். சீரகம் மல்லி எல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி அதில் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் கூட சீரகம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு கசகசா இதெல்லாம் அரைச்சி பொரியலுக்கு சேர்த்துக்கலாம், கூட்டுக்கு சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த மாரி நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ சௌசௌக்கா கூட்டும் ரெடி ஆயிருச்சு. இப்போ எண்ணெய் கத்திரிக்காயும் சௌசௌக்கா கூட்டும் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம